இவனே ஒரு ப்ராப்ளம். இதை எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ கைஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்க கைஸ். என்னங்க நீங்கள் போங்க. சரி வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது போயம் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போயம் ஸ்டாப்பிங் பை த woods on a snowy evening எழுதினது ராபர்ட் ஃப்ரோஸ்ட். வாங்க போயம் என்னன்னு பார்த்துடலாம். Whose woods these think I know? His house is in the village though. He will not see me stopping here to watch his woods fill up with snow. என்ன சொல்கிறாருன்னா, இந்த காடு யாருதுன்னு எனக்கு தெரியும். அவனோட வீடு பக்கத்தில் இருக்க வில்லேஜில் தான் இருக்கும். நான் இங்கே நிறுத்தினா அவனுக்கு அது தெரியாது. அவனோட காடு ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகுறதும் அவனுக்கு தெரியாது. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்மர்ஸ் நேர் பிட்வீன் த wood அண்ட் த ஃப்ரோசன் லேக் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். என்னோட குதிரையும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்டா அவன் இங்கே பக்கத்தில் ஏதாவது வீட்டில் நிறுத்தாமல் கொண்டாந்து காட்டுக்கும் உறைஞ்சு போன பனியாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிறுத்துறானே. இது வேற வருஷத்தில் லாங் நைட்டாக இருக்கக்கூடிய டேவாச்சே, ரொம்ப இருட்டாக வேற இருக்குமே அப்படின்ட்டு அந்த ஹார்ஸும் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக் டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப் ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் த டவுனி ஃப்ளேக். அந்த குதிரையும் கன்ஃபியூஷனில் இருக்கறனால தன் மேலே மாட்டியிருக்கக்கூடிய பெல்லை ஆட்டி காமிக்குது. நீ ஏதாவது தப்பாக நிறுத்திட்டியா அப்படின்ற மாதிரி அந்த போயட்டை கேட்குற மாதிரியே அந்த பெல்லை அந்த குதிரை ஆட்டி காமிக்குது. வேற அந்த இடத்துல வேற எந்த சத்தமுமே இல்லை. நல்ல விண்டு, காற்று மெதுவாக அடிக்கிற சத்தமும் அந்த பனி துளி துளியாக விழுகிற சத்தமும் தான் கேட்குது. த woods are lovely dark and deep but I have promises to keep and miles to go before I sleep and miles to go before I sleep. இந்த காடு அழகாகவும் ஆழமானதாகவும் இருட்டானதாகவும் இருக்கு. ஆனால் நான் நிறைய பேருக்கு வாக்கு கொடுத்துருக்கேனே, அதெல்லாம் நான் காப்பாற்றியே ஆகணும். அதே மாதிரி நான் சாகிறதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது, அதை நான் போயே ஆகணும். இன்னும் நான் நிறைய தூரம் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த போயம் முடியுது. எழுதினது ராபர்ட் ஃப்ரோஸ்ட். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். 1874 பிறந்திருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 40 வருஷம் பக்கத்து வீட்டு குப்புசாமி மாதிரி தான் வாழ்ந்துருக்கிறாருன்னு யாருன்னே தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் தான் தலைவன் வேற மாதிரி 4 புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. பிரசிடென்ட் கெனடியோட இனாக்ரேஷனுக்கு போயிருக்கிறாரு. இவரை அன்அஃபிஷியலாக போயட் லாரேட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸாக வச்சுருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா, த ரோட் நாட் டேக்கன், பெஸ்ட் ரன்னிங் புக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான புக்கு. இந்த போயமில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, நேரு மாமா, முன்னாள் பிரதமர், அவர் இந்த போயமோட கடைசி 2 லைன், அதாவது அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்பை அவரோட டெஸ்கில் எழுதி வச்சிருக்கிறாரு. அதாவது எனக்கு இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் அதை முடிச்சே ஆகணும் அப்படின்றத நினைவூட்டுறதுக்காக அப்படி ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அடுத்த கிளாஸ் என்னன்னு பார்த்தலாம். குயர்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆர் ஆட், என்னமோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு. woods an area of land covered with a thick growth of trees, அடர்ந்த காடுகள். harness straps and fitting by which a horse is fastened to a cart or carriage. குதிரையோட கட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராப்பு பேர் தான் ஹார்னஸ். ஃப்ரோசன்னா குளிர்ந்து இருக்கிறது. ஸ்வீப் அமைதியாக அப்படி ஸ்மூத்தாக நவுறது பேர் ஸ்வீப். டவுனினா நல்லா புஜுக்கு புஜுக்குன்னு இருக்கிறது, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி. ஃப்ளேக்னா a small piece of snow flake, பனித்துளி. பனித்துளி பனித்துளி மண்ணில் சங்கமம். ஓகே ரைட்டு. அடுத்து போயம் லைன்ஸ் பார்த்தலாம். whom does he refer to? இந்த லைன்ஸ் வச்சு பார்த்தா ஹீ யாரை ரெஃபர் பண்ணுது? த போயட். ஐடென்டிஃபை த சீசன் இன் தீஸ் லைன்ஸ். என்ன சீசனாக இருக்க போகுது? ஸ்னோவி சீசன் ஆர் வின்டர் சீசன், என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இதில் ஸ்பீக்கர் யார்? ஸ்பீக்கர் தான் நம்ம போயட்டு. வை ஷுட் த ஹார்ஸ் திங்க் இட் குவேர்? ஏன் அது சந்தேகப்படுது? யார் அவன் சாலா பக்கத்தில் எந்த வீட்லேயும் நிறுத்தாமல் இங்கே கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறானே அப்படின்ட்டு அது வந்து டவுட் ஆகுது, வித்தியாசமாக ஃபீல் பண்ணுது. ஸ்பீக்கிங் ஆஃப் த ரைமிங் வேர்ட்ஸ், இதில் என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ்? கியூர், நேர், அதான் ரைமிங் வேர்ட்ஸ். whom does he refer to in these lines? இந்த லைன்ஸில் ஹீ யார் ரெஃபர் பண்ணுது? ஹீ கிவ்ஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஷேக், யாருனுடைய பெல்லை ஆட்டி காட்டுறது? குதிரை. அதனால் ஹீ ரெஃபர்ஸ் டு குதிரை, ஹார்ஸ். வை டஸ் ஹீ கிவ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஷேக்? அதாவது குதிரையால் பேச முடியாது இல்லையா, அதனால் அது கேட்குது. யாரா நீ, எதுக்குடா இங்கே வந்து நிறுத்தியிருக்க, தப்பாக்கிப்பா நிறுத்திட்டியாடா அப்படின்ற ஒரு டவுட்டில் அவன்கிட்ட கேட்குது. ஹவு டஸ் த ஹார்ஸ் கம்யூனிகேட் வித் த போயட்? எப்படி அது கம்யூனிகேட் பண்ணுது? அதான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஹீ கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் ஷேக், ஆட்டி ஆட்டி காட்டுது.
அடுத்து ஹவ் ஆர் த வுட்ஸ், வுட்ஸ் எப்படி இருக்கு, லவ்லி, டார்க் அண்ட் டீப், அழகாக ஆழமானதாக இருட்டானதாக இருக்கிறது. whom does I refer to, இதில் ஐ ரெஃபர் டு யார், த போயட். வாட் ஆர் த ப்ராமிசஸ் த ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் அபவுட், அதாவது அவர் நிறைய பேருக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருப்பார் இல்லையா, அதுதான் ப்ராமிசஸ். அவருக்கு அவரே கொடுத்துருப்பார் இல்லையா சில வாக்குறுதிகள், அதையும் சேர்த்து தான் ப்ராமிசஸ்னு வருது. இது எல்லாத்தையும் தான் கண்டுபிடிச்சே ஆகணுமே, கடைபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. and miles to go before I sleep, and miles to go before I sleep. why the poet has used the same line twice, ஏன் 2 தடவை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா, எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் நிறைய தூரம் போகணும், நீண்ட கால தூரம் பயணம் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் மனசில் வச்சுட்டு தான் 2 தடவை, அதாவது ஆழமானதாக அதை சொல்லணுன்றதுக்காக 2 தடவை யூஸ் பண்ணிருக்காரு. இப்படி 2 தடவை வந்தால் இது பேர் ரெப்பிட்டேஷன் அர்த்தம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்பிளைன் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இது எதை மீன் பண்ணுது, அதான் சொன்னேன் இல்லையா, பிஃபோர் ஐ ஸ்லீப்னா நான் சாகிறதுக்குள்ள, மைல்ஸ் டு கோ நீண்ட தூரம், நிறைய தூரம் நான் போகணும், நீண்ட தூரம் நான் போகணும், நான் சாகிறதுக்குள்ளே நான் இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்றத போயட் யூஸ் பண்ணிருக்காரு. அவ்வளோதான் நண்பர்களே, போயம் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.